ஏன்னா இது ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டர் எல்லாம் குப்பையில் போடுற மாதிரி இமேஜ் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாருமே எளிமையாக கடந்து போகிற பட் ரொம்ப சீரியஸான விஷயம் தான் இது. இந்தியா முழுக்கவுமே கடந்த 10 வருஷத்தில் நடந்த சம்பவங்கள், அந்த சம்பவங்களை வந்து எப்படி மேனிப்புலேட் ஆகிருக்கு, கோர்ட்டில் இது சம்மந்தமாக வழக்குகள் நடக்க சொல்ல என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாம் எப்படி போஸ்ட்மேன் நெக்லிஜென்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில்டாக கவர் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த அப்டேஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சேவிங்ஸை வலியுறுத்துகிற விதமாக வந்து பிகி பேங்க், அதாவது உண்டியல் வந்து எல்லா குழந்தைக்குமே இலவசமாக கொடுத்துருந்தோம். யார் வந்து முழுசாக சேமித்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பூஜா அப்படிங்கிற மாணவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்க சேவிங்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்ற ஒரு புக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பேக் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்க அந்த பேக் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோம், மார்க்கெட் கம்யூனிட்டி என்ன நினைக்குது அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷனுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜும் சட்ட ரீதியான நாலேஜும் கிரியேட் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எம்பவர்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுக்காக எங்கள் நிறுவனம் என்ன செயல்களை வேணுமோ அதை நாங்கள் செஞ்சுட்டே வரோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற அனைவருக்குமே ரொம்ப நன்றி.